அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் சண்டே டெஸ்ட் சீரியஸ் கொடுத்துட்டு வரேன். ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க எம்சிக்யூஸ் வித் டெஸ்ட் பேட்சோட நீங்கள் ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கிக்கலாம். கம்ப்ளீட்டாக சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல், அப்புறம் 7 புக்லெட் எம்சிக்யூஸ், அப்புறம் டெஸ்ட் பேட்ச் சீரியஸ். இந்த 7 புக்லெட்ன்றது ஒரு 8000 ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சிலபஸ் வைஸ் ப்ரேம் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் தனியாக வந்துடும், எம்சிக்யூஸ் தனியாக கொடுத்துருவேன், ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியல் தனியாக வந்துடும், ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டும் வந்துடும். அதே போல் 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் வந்துடும். ஸோ இன்னைக்கு டெஸ்ட் சிலபஸ் என்ன சொல்லியிருந்தேன்னா, forces on a rigid body, moment of force, general motion of the rigid body, equivalent system of forces, parallel forces, force along the sides of a triangle and coupled force. இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான கொஷின் மார்னிங் வரைக்குமே சிலபஸ் டெஸ்ட் அனுப்பிட்டு கொஷின் எழுதி எல்லாமே டெஸ்ட் முடிச்சிட்டிங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இது வந்து டுடே டெஸ்ட் கொஷினுக்கான சொல்யூஷன் கண்டென்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. A force of 20 Newton act on a perpendicular distance of 4 meter from the point ன்னு சொல்லிட்டாங்க. The moment of the force about the point என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஃபோர்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா மொமெண்டம் ஃபார்மா பார்த்துங்க. M ஈக்குவல் டு எஃப் கிராஸ் டி வெக்டார், எஃப் கிராஸ் இன்ட்டு டி. ஸோ எஃப்ன்றது 20 நியூட்டனு, டின்றது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 4 கொடுத்துட்டாங்க, டோட்டலாக 80 நியூட்டன் மீட்டர். ஸோ அப்போ இந்த மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அபவுட் த பாயிண்ட் வந்து 80 நியூட்டன் மீட்டர். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் படிச்சிருப்பீங்க, பட் இது எல்லாமே வந்து எம்சிக்யூ புக்லெட்டில் நீட்டாக கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து அது நினைவுக்கு டக்குன்னு கொண்டு வர முடியாது. அப்போ கொஷின்ஸாக பார்க்கும்போது ஓகே இந்த ஃபார்முலா இங்கே தான் யூஸ் ஆகுது அப்படின்ற ஐடியா உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகும். ஓகே, அடுத்து பாருங்களேன். 2 ஈக்குவல் ஆப்போசிட் பேரலல் ஃபோர்ஸ் செப்பரேட் பை டிஸ்டன்ஸ் ஃப்ரம் என்ன இருக்குன்னா கப்புள்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். பாருங்க, a couple consisting of 2 equal and opposite parallel force whose lines of actions are different are. ஓகே, ஸோ கப்புளுக்கான டெஃபினிஷன் இதுதான். 2 equal and opposite parallel force separated by a distance from a coupled. அடுத்து பாருங்க, the moment of coupled என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் force instance between the forces சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ momentum equal to F cross D where D is the perpendicular distance between the forces. Okay, next பாருங்க, if 3 forces acting at a point are represented in a magnitude and direction by the 3 sides of triangles taken in order ன்னு சொல்லுவாங்க, then the body is என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஈக்குலிபிரியம். ஓகே, ஸோ இது வந்து டைரக்டாகவே வந்து புக் ஒர்க் ப்ராப்ளம், ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸோடைய புக் ஒர்க் ப்ராப்ளம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, துரைபாண்டியன் ஆத்தரில் வந்து இது புக் ஒர்க் ப்ராப்ளமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது, the result of 2 like parallel forces 13 Newton and 15 நியூட்டன். அப்போ ரிசல்டன் பேரலல் ஃபோர்ஸோட ரிசல்டன் என்னன்னு கேட்குறாங்க. சாரி, F1 F2 கொடுத்துட்டாங்க, ரிசல்டன் வந்து F1 + F2 சம் ஆஃப் த ஃபோர்ஸ் தான். அப்போ 18 நியூட்டன் தான். ஓகே, அடுத்து பாருங்க, the algebraic sum of moments of all forces about any point is 0. the condition represent சொல்லி கேட்குறாங்க. ஸோ டிரான்ஸ்லேஷன் ஈக்குலிபிரியம், ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம், டைனமிக் ஈக்குலிபிரியம், அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் அண்டு நான் யூனிஃபார்ம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஈக்குலிபிரியம். ஸோ எந்த ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் பி கரெக்ட். the angle of the algebraic sum of moments all the forces about any point is 0 அப்படின்னா இந்த கண்டிஷன் ரெப்ரசன்ட் ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம். ஸோ sum of all moments 0 ஆகும். ஸோ algebraic sum of moments about any point must be 0 means the body has no tendency to rotate ன்னு சொல்லிட்டு இருக்காங்க, therefore it is a rotational equilibrium. அடுத்து பாருங்க, a force of 16 Newton acted at a distance 5 meter from the point O. the angle between force and the position vector 30 degree. then the moment of about 0 ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மூமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா M = R F × sin θ. ஸோ R வந்து உங்களுக்கு 5 கொடுத்துட்டாங்க, ஃபோர்ஸ் வந்து 16, தீட்டா வந்து 30 டிகிரி. ஸோ ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 150 நியூட்டன் மீட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் வந்து இருக்கு பாருங்களேன். நீங்கள் என்ன தான் தியரி படித்தாலும் கொஷின் ப்ராக்டிஸ் இல்லாமல் உங்களால் அந்த தியரியோட தெளிவு கிடைக்காது. ஓகே, அது ரொம்ப முக்கியம். 2 unlike parallel forces 100 Newton and 16 Newton act on a rigid body. the magnitude of the resultant நான் சொல்லி கேட்குறாங்க. magnitude of the resultant நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் வந்து unlike parallel force உடைய resultant பார்த்தீங்கன்னா R = modulus of F1 - F2. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய magnitude of the resultant force வந்து 40 நியூட்டன். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் பி கரெக்ட். ரிசல்டன்ட்டுக்கும் ஸோ அன்லைக் பேரலல் ஃபோர்ஸுக்கான ரிசல்டன் 2 ஃபோர்ஸ் கொடுத்துட்டு ரிசல்டன் டைரெக்டாக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் F1 + F2 போட்டுக்கலாம். ஸோ அன்லைக் பேரலல் ஃபோர்ஸோடைய மேக்னிடியூட் கேட்டாங்க அப்படின்னா R = modulus of F1 - F2. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா துரைபாண்டியன் ஆத்தர். ஸோ அதில் இருக்கிற எக்ஸைஸ் ப்ராப்ளம், புக் ஒர்க் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் தியரம், ஒரு நேம்டு ரிசல்ட், அதெல்லாம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகே, அடுத்து the resultant of 2 equal unlike parallel forces நான் சொல்லியிருக்கேன், கப்புள்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து Verigna's theorem state that நான் சொல்லியிருக்கேன், moment of force equal force divided by the distance of moment of resultant equal sum of
மூமெண்ட் ஆஃப் த காம்போனன்ட்டான்னு கேட்குறாங்க, ரிசல்டன்ட் ஈக்குவல்ஸ் மூமெண்ட்டான்னு கேட்குறாங்க, கப்புள்ஸ் ஈக்குவல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் ரிசல்ட் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த மூமெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வருது பாருங்க, ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து பாருங்க, இஃப் 3 கான்கரண்ட் ஃபோர்ஸ் கீப் பார்ட்டிகல் இன் ஈக்லிபிரியம் தே சாட்டிஸ்ஃபைட்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது லாமினஸ் தியரம். ஸோ ரொம்ப முக்கியமான தியரங்க. ஸோ F1 பை ட்ரையாங்குலர் லாஸ் இல்லைங்களா, கோப்ளானர் ஃபோர்ஸ் உடைய ட்ரையாங்குலர் லாஸ் பார்ப்போம். F1 பை சைன் ஆல்ஃபா, F2 பை சைன் பீட்டா, F3 பை சைன் காமா. ஓகே, a body is completed equilibrium னா sum of the forces sum of the momentum உங்களுக்கு என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். அடுத்து a couple can balanced only by என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, another couple. ஸோ ஒரு கப்புள்டு வந்து இன்னொரு கப்புள்டாக தான் பேலன்ஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட் இதுக்கு. அடுத்து 3 forces acting along the sides of a triangle taken in order are equivalent to என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜீரோ ரிசல்டன்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். இப்போ ட்ரையாங்குலர் ஆஃப் ஃபோர்ஸஸில் if forces are represented by the sides of triangle taken in order இருந்தால் உங்களோட ரிசல்டன்ட் வந்து ஆல்வேஸ் ஜீரோ இருக்கும். therefore இந்த சிஸ்டம் இஸ் ஈக்லிபிரியம். அப்போ சம் ஆஃப் த ஃபோர்ஸஸ் வந்து உங்களுக்கு ஜீரோ, அப்போனா ரிசல்டன்ட் வந்து உங்களுக்கு ஜீரோ ஆகுதுன்னு அர்த்தம். அது 2 forces 30 நியூட்டன் அண்ட் 40 நியூட்டன் ஆக்ட் இன் ஆங்கிள் 30 டிகிரி 90 டிகிரி. த மேக்னிட் ஆஃப் த ரிசல்டன்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா parallelogram law படி r equal to square root of p square plus q square plus 2pq cos theta. ஸோ இங்கே p square plus q square cos 90 டிகிரி வந்து ஜீரோ ஆகிடும் இல்லைங்களா. அப்போது 30 டிகிரி 40 டிகிரி மட்டும் நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், 50 நியூட்டன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, அடுத்து 2 forces 20 நியூட்டன் அண்ட் 50 நியூட்டன் ஆக்ட் இன் சேம் டைரக்ஷன் தி ரிசல்டன்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்படியே சம் ஆஃப் த ஃபோர்ஸ் தான். பேரலல் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸாக இருந்தால் தான் நீங்கள் F1 minus F2 போடுறீங்க. சேம் டைரக்ஷன் இருக்கும்போது என்ன ஆகுது உங்களுக்கு, டைரக்ட் சம் ஆஃப் த ஃபோர்ஸ் தான். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 35. ஓகே, த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த ஈக்லிபிரியம் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் சிஸ்டம்னு சொல்லி கேட்குறாங்க. சம் ஆஃப் த ஃபோர்ஸ் காம்போனன்ட் வந்து ஜீரோ ஆகும், மொமெண்டம் ஜீரோ ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகே, அடுத்து த மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அபவுட் இட்ஸ் ஓன் லைன் ஆஃப் ஆக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லைன் ஆஃப் ஆக்ஷனில் உங்களுக்கு வந்து ரெண்டுமே என்ன ஆகிட போகுது, டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக ஜீரோ ஆகிட போகுது. அப்போ எஃப் ஈக்குவல் டு எம் இன்டி டி, எம் ஈக்குவல் டு எஃப் இன்டி டின்னு போகும்போது எஃபோட வேல்யூஸ் வந்து நீங்கள் எது ஒன்றா எடுத்துக்கிட்டாலும் டிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ ஆக போகுது, டோட்டலாக மொமெண்டம் வந்து ஜீரோ. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். கப்புள் ப்ரொடியூஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. டிரான்ஸ்லேஷன் ஒன்லி, ரொட்டேஷன் ஒன்லி, டிரான்ஸ்லேஷன் ரொட்டேஷன். ஸோ ரெண்டுமே டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன். ஓகே, அடுத்து 3 ரிசல்ட் ஆஃப் 2 ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் ஆங்கிள் 120 டிகிரி இஸ் ஈக்குவல் டு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி 120 டிகிரினா மைனஸ்னு வந்துட போகுது, காஸ் 120 -1 கிடச்சிரும். அப்போ 2f ஸ்கொயர் மைனஸ் எஃப்னா எஃப் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எஃப் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு கீ பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஆங்கிள் 120னா காஸ் 120 -1 அப்படின்னு டக்குன்னு மைண்டில் உடனே தரணும். ஓகே, ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் பாருங்களேன், ஓரளவுக்கு நல்லா ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்தடுத்த கொஷின் கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு கொஷின் நம்பர் 20 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் பேட்சில் இருக்கும். எம்சிக்யூஸ் கொடுத்துருப்பேன், ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் இது எல்லாமே கேட்டு வாங்குங்க. எம்சிக்யூ புக்லெட் 7 புக்லெட் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவேன். ஸோ 7 புக்லெட்டில் ஒரு 8000 ப்ராப்ளம் இருக்கும். அது இல்லாமல் சண்டே டெஸ்ட் சீரியஸ் தனியாக வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட எக்ஸாம் போகிறதுக்குள்ள ஒரு 15000 கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவீங்க. ஃபுல் செட் மெட்டீரியல் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் வாங்கிடுங்க. உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வேணால் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், 9384686847. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.